இன்ஸ்டாகிராமில் இங்கே தெரிகிற சகோதரியோடைய காணொலி வந்து நான் பார்த்துருந்தேன். அதாவது இந்த காணொலியில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் அரசியல் பேசினா உங்களுக்கு வலிக்குது, இதுவே நாங்கள் உங்கள் அண்ணனை பற்றி ஏதாச்சும் கொத்தி பேசினோம்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, பொறுக்க முடியல, என்னுடைய கமெண்ட்டில் வந்து நீங்கள் அப்படியே கை ஊற்றுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முதல்ல சகோதரி அவர்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய கருத்தை இந்த புதுவெளியில் வந்து பேசணும்னு ஒரு முயற்சி செஞ்சுருக்கீங்க இல்லையா, அதுக்கு ஒரு வாழ்த்து. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனால் இவங்க ஒரு அவதூறை எடுத்து கொண்டு வந்து அதை இந்த பொதுவெளியில் ரொம்ப நம்பிக்கையோடு பேசுகிறாங்க அப்படின்னா, நல்ல விஷயங்களை பேசினாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆதரவுகள் இருக்கும். அவதூறுகளை பேசினாங்க அப்படின்னா, ஏமா இது அவதூறுனே தெரியாமல் நீ பேசிட்டு இருக்கேங்கிற அவங்களுடைய அறியாமையை பற்றி தான் நம்ம சிரிக்க வேண்டியதாக இருக்குது. இதே மாதிரி அவதூறுகளுக்கு பதில் சொல்லாமல் கடந்து போகணும்னு அண்ணன் சீமான் எங்களுக்கு நிறைய வந்து வலியுறுத்தி இருக்கிறாரு. இருந்தாலும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு இங்கே நிறைய வேலை இருக்குது, அவர் வேலையை பார்க்கட்டும், அவர் அவதூறுகளை கடந்து போகட்டும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் தவறு அப்படி என்றால் அது தவறு என்பதை தவறு அப்படிங்கிறத யாராச்சும் சொல்லணும் அப்படின்னு வந்து நான் விரும்புகிறேன். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால தான் இந்த சகோதரியுடைய கருத்துக்களுக்கு பதில் அளிக்கணுங்கிறது இந்த ஒரு காணொலியாக இருக்கிறது. இந்த காணொலியை பார்க்குறவங்க முக்கியமாக நாம் தமிழர் ஆதரவாக இருக்கலாம், செந்தமிழன் சீமான் அவருடைய பெரிய ரசிகராக இருக்கலாம், அல்லது விஜய் அவர்களுடைய பெரிய ரசிகராக இருக்கலாம், இல்லை இப்போ இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய தொண்டனாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு காணொலியை இணையவழியில் பார்க்கும்போதும் ஒரு தகவலை நம்ம காதில் கேட்கும் போதும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது சின்ன பிள்ளைய விளையாடும் போது சண்டை போடுவாங்க விதாண்டவாதமாக, அதாவது எந்த ஒரு கருத்தையுமே ஏற்றுக்கொள்ளாமல் தப்புன்னு தெரிஞ்சும் வீம்புக்குன்னு சண்டை போடுற மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல வந்து இருப்பாங்க. அதே போன்று இந்த காணொலியை பார்க்குறவங்க எப்பொருள் யாய்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறத உணர்ந்து நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பலனுள்ளதாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஏன் நான் இந்த விஷயத்தை முன்வைக்கிறேன் அப்படின்னா, குற்றச்சாட்டுக்கும் குற்றத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும். குற்றச்சாட்டு என்பது ஒரு மீது வைக்கப்படக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, கம்ப்ளைண்ட் சொல்லுவோம்ல. அப்போது அந்த சாட்டுகிறோம், ஒரு குற்றத்தை ஒருவர் மீது நாம் சாட்டுகிறோம். அது சாட்டும் பொழுது குற்றச்சாட்டு அப்படிங்கிறது என்றைக்குமே குற்றம் அல்ல, அவர் மேல் சுமத்தப்படும் பழி. அந்த குற்றச்சாட்டு என்பது நிரூபிக்கப்பட்டால் அது குற்றம். ஒரு எடுத்துக்காட்டு, இப்போ இந்த சகோதரி பேசினாங்க, 19 வருஷத்துக்கு மேலே வாடகையை கொடுக்காம சீமான் அவர்கள் வந்து ஒரு வீட்டு முதலாளியை வந்து ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது குற்றச்சாட்டு, அதுவும் அவதூறாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. ஏன்னா அது பொய் அப்படிங்கிறதுக்கு தேவையான ஆதாரங்கள், அதுக்கான ஃபேக்ட் செக் இணையதளத்திலேயே இருக்குது. நீங்கள் ChatGPTயில் போய் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த தகவல் இருக்குது. சீமான் அவர்கள் 19 வருடம் வாடகை கொடுக்காமல் ஏமாத்தினாரா அப்படின்னு நீங்கள் உங்களுடைய ChatGPT, ஜெமினை இதை தேடி பார்த்தீங்கன்னா அதில் தகவல் வந்து முழுசாக வருது. ஃபேக்ட் செக் பண்ண 2-3 வெப்சைட்ஸும் இருந்து இந்த ஃபேக்ட் வந்து தவறான கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போது குற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அது குற்றம். அதாவது விஜய் அவர்கள் வருமான வரி அல்லது அவருடைய வாங்கின மகிழ்வுந்துக்கு வாகனத்துக்கு அவர் வந்து அரசாங்கத்துக்கு வரி கட்டாமல் ஏமாத்தினாரா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அது விசாரிக்கப்பட்டு ஆமாம் அவர் வந்து அந்த வரியை கட்டலை அப்படின்னு அவர் மீது வந்து ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டது. ஸோ இது குற்றம். அப்போ குற்றச்சாட்டுக்கும் குற்றத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். இங்கே சீமான் அவர்கள் மீது வைக்கக்கூடிய அனைத்து அவதூறுகளுமே நம்ம குற்றச்சாட்டாகவே இருக்கின்றன. குற்றச்சாட்டு வரவும் போறவன்னா ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு போயிடுறது. தமிழ் தேசியத்தை எவமெல்லாம் வளர்த்து எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அவன் எல்லாமே வந்து சீமான் மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போயிடுறது. இந்த குற்றச்சாட்டு குற்றமா இல்லையா அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய நீதிமன்றம் தான் இந்த இடத்துல இருக்கு. இங்க சோசியல் மீடியாவில் உட்காந்துட்டு எல்லாரும் ஒரு விஷயத்தை இவன் தான் குற்றம் செஞ்சான்னு நிரூபிச்சுட்டு இருக்காங்க. இணைய வழியில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கான இடம் இல்லை, நீதிமன்றம் தான் அதற்கான இடம். எத்தனை வழக்குகள் செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது தொடுக்கப்பட்டுள்ளது. இதுல மக்களுக்காக நின்று போராடிய வழக்குகள் பல. முக்கியமா ஒரு சில வழக்குகள் சீமான் அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஒரு முன்னாள் நடிகை அவர்கள் சீமான் அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு. அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு அதற்கான தீர்ப்பும் கொடுக்கப்பட்டது. இதில் குற்றவாளி என்று யாரையுமே குறிப்பிடவில்லை. அப்படி என்றால் அவர் குற்றம் செய்யவில்லை என்ற அர்த்தம். இது வந்து சின்ன பிள்ளைய மாதிரி சண்டை போட்டுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து முடிச்சு விட்டாங்க ஹைகோர்ட். குற்றவாளி என்று அந்த ஒரு நீதிமன்றம் அவர் மேல் குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சானா கிடையாது. ஏன்னா இந்த வழக்கே பொய்யான வழக்கு, அதனால இந்த வழக்கை வந்து நீங்க முடிச்சிருங்க அப்படின்னு சமாதானமானு சொல்லிட்டாங்க. அப்போ இது கூட புரியாம ஒரு பாலியல் குற்றவாளின்னு வந்து ஒரு பொது வெளியில பேசுறதுங்கிறது அப்பட்டமான ஒரு புரிதல் இல்லாத ஒரு தன்மை.
இதை தான் நான் சொல்ல வரேன். குற்றச்சாட்டுக்கும் குற்றத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஒன்று. இரண்டாவது, வருண்குமார் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிநபர், ஒரு காவல்துறை அதிகாரி. அந்த ஐபிஎஸ் அதிகாரி வந்து சீமான் அவர்கள் மீது ஒரு வழக்கு தொடுக்கிறார். என்ன அப்படின்னா, என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைகள் என்னெல்லாம் தவறாக பேசி வந்து இவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்றாரு. அது வழக்கு விசாரணைக்கு வருது. இணையதளத்தில் தன்னுடைய குடும்பத்தை தவறாக பேசிவிட்டாருங்கிற குற்றங்கள் வருது. செக் பண்ணி பார்க்குறாங்க, கோர்ட்டுக்கு கேஸ் போகுது, வாதாடுறாங்க. அப்போது நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேஸை வந்து ஐபிஎஸ் வருண்குமார் அவர்கள் வந்து தொடுத்தாரோ அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டது. இப்பவும் சீமான் அவர்கள் குற்றவாளியானா கிடையாது. அப்போது ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் அவன் குற்றவாளி. நான் சொன்னேன் இல்லைங்களா, வரி ஏய்ப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது, அப்போது இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் இன்டர்நெட் இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்களில் என்னென்ன தகவல் வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் மீது குற்றச்சாட்டு இருக்கு என்பதனாலேயே அவர் குற்றவாளி கிடையாது. குற்றச்சாட்டு இருக்கு, குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் நீ குற்றவாளி. ஜெயலலிதா அவர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு போச்சு. துரதிருஷ்டவதமாக அவர் மறைந்து விட்டார். ஆனாலும் அவர் மீது சாட்டப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்பட்டது, குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டது. உயிரோடு இருந்த சசிகலா அம்மையார் அவர்கள் தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டார். மறைந்த ஜெயலலிதா அவர்கள் குற்றம்னு இருந்தாலும் அவங்க மறைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால வேற வழி இல்லாம வழக்கு வந்து முடிச்சு வைக்கப்படும். அப்போ காணொலியை பார்த்துட்டு ஒருத்தவங்க பேசக்கூடிய தகவலை காதோரமா கேட்டுட்டு, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிறதா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்களுக்கு தெரியாம போயிருது. அப்போ குற்றச்சாட்டுக்கும் குற்றத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு தகவல்ல சகோதரி அவர்கள் வந்து அவர்களுடைய வலையொலியில போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, 19 வருஷமாக சீமான் அவர்கள் வாடகை கொடுக்காமல் ஏமாற்றி விட்டாருங்க தகவல் சொல்லியிருந்தாங்க. இந்த தகவல் வந்து 2019ஆம் ஆண்டு என்னமோ வெளியே வர ஆரம்பிச்சது. அது பலராலும் பேசப்பட்டுச்சு. அப்புறம் அதுக்கான ஃபேக்ட் செக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. அந்த ஃபேக்ட் செக் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத யார் செக் பண்ணாங்க அப்படிங்கிறத நானும் இந்த ஒரு காணொலியில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நானும் கொடுக்குறேன். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். இல்லை ஜெமினியிலேயோ ChatGPTலேயே போய் இதே தலைப்பை போட்டு நீங்கள் தேடி பாருங்கள். அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது இந்த பதில் கிடைச்சாலும் சீமான் அவர்களை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கலை அப்படிங்கிறதுனால இந்த பதிலுக்கான அந்த ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ள ஒரு மனப்பக்குவம் இல்லை. இதுதான் முக்காவாசி பேத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. உண்மையாக ஏற்றுக்கொள்றதுக்கான மனப்பக்குவம் இங்கே இல்லை. ஏதாச்சும் ஒன்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைத்து நீங்கள் வந்து சீமான் அவர்கள் மீது ஒரு பழியை சுமக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இங்கே இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டே முட்டாளாக இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தகவலை சரி பண்ண ஆரம்பித்து ஃபேக்ட் செக் பண்ண ஆரம்பித்து, ஆஹா அவர் மேலே தப்பு இல்லையாடா அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் தான் சொல்கிறது அவதூறுங்கிறது என்னைக்காச்சும் நாளைக்கு அவங்களுக்கு புரிஞ்சிடும். பல நாள் திருடன் வேணா ஒரு நாள் ஆக்கப்படுவான். ஆனால் பல நாள் ஒருத்தர் நீங்கள் குற்றச்சாட்டு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் அவன் எந்த குற்றமும் பண்ணலங்கிறது வெளியே தெரிய வரும்ல. இப்போ சீமான் அவர்கள் பற்றி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் பல விஷயங்கள். இந்த வாடகை வீட்டுக்கு வரேன். இந்த வாடகை வீட்டில் வாடகைக்கு இருந்தவருடைய நபருடைய பெயர் ரவிச்சந்திரன். அந்த அக்ரிமெண்ட்ல ரவிச்சந்திரன்ங்கிற ஒரு நபர் தான் அந்த வீட்டில் வாடகைக்கு இருந்திருக்காரு. அது மீறி போக அவர் இருந்த வீட்டில் சீமான் அவர்களும் கூடவே தங்கியிருக்கிறார். அதற்கு பிறகும் சீமான் அவர்கள் கொஞ்ச நாட்களே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. வேற இடங்களை தங்குறாரு. 3-4 இடங்கள்ல இந்த தகவலை அவருடைய நெருங்கிய நண்பராகிய பாக்யராஜ் அவர்கள் வந்து இதை வந்து வெளியே தெரியப்படுத்தியிருக்கிறார். ஓகேங்களா. கோர்ட்ல கேஸும் நடந்திருக்கு. யார் மேல? ரவிச்சந்திரன் அவர்கள் மேல. அவருடைய வழக்கறிஞர் அதை பற்றியும் பேசியிருக்கிறாரு. ஆனா இதே வழக்கறிஞர் வந்து அந்த வீட்டோட சாவியை வந்து சீமான் தான் ஒப்படைச்சாருன்னு சொன்னதா சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு தகவலை தவறாக போட்டுவிட்டு இதே ஃபேஸ்புக்ல அந்த தகவலை வந்து அந்த வழக்கறிஞர் எடுத்து விட்டார், ரிமூவ் பண்ணிட்டாருங்கிறதும் இருக்கு. அப்ப ஏன் வந்து அவர் அது உண்மையா இருந்தா ரிமூவ் பண்ணணும்? ஏன் சீமான் அவர்கள் கொடுத்த அந்த ஒரு சாவியை வந்து வீட்டு சாவியை வந்து கொடுத்தாருன்னு ஏன் கோர்ட்ல பதிவு பண்ணல? அப்படியே நடந்திருந்தாலும் அந்த கோர்ட்டுக்கு அந்த கேஸுக்கு தீர்ப்பு வந்திருந்தாலும் சீமான் அவர்கள் வந்து குற்றவாளி அப்படிங்கிறது ஏன் அது தீர்ப்பாகலை? ஏன் அது செய்தி ஊடகங்களை தெரியப்படுத்துறங்கிற பல கேள்விகள் வந்து இங்க இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அவதூறாகவே இருக்கிறதுங்கிறத நம்மளால கண்கூடா பார்க்க முடியும். அதாவது பிரபாகரன் அவர்களுடைய சேர்ந்து நின்று எடுத்த புகைப்படம் பொய்ன்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு. ஆனா அதே குடிப்படைகள்ல இருந்த பலர் அவங்களுடைய அனுபவத்தை பகிரும்பொழுது அண்ணன் வந்தது உண்மை, தங்கியிருந்தது உண்மை, சமைச்சு போட்டவர் முதல் கொண்டு வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம எதை நம்ப வேண்டியது இருக்கும்? ஆதாரங்கள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தவசிங்கிற படத்துல வசனம் நான் தான் எழுதுனேன்னு விஜயகாந்த் அவர்கள் மரணிச்சப்ப சீமான் அவர்கள் சொன்னாரு. உடனே பாத்தீங்களா இயக்குனர் இவரு, வசனம் எழுதுன இவருன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னாலும் அவரே ஒரு நேர்காணல்ல என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த படத்துக்கு இயக்குனர் நானு, ஆனா வசனம் எழுதுனது சீமான் அவர்கள் தான். வசனகர்த்தான்னு போட்டோம்னா வர்ற வாய்ப்புகள் எல்லாம் அவருக்கு வசனம் பேசுறதுக்கு தான் கிடைக்கும், அதனால இயக்குனருக்கு கிடைக்காதுங்கிறதுனால அவரு வசனம் அப்படிங்கிற இடத்துல என்னுடைய பெயர் போட வேணாம்னு கேட்டுக்கிட்டாரு அப்படின்னு அவரே வெளிப்படையா சொல்லிட்டாரு.
அதே மாதிரி எள்ளுவைய பூக்களைய அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து வெற்றிமாறன் அவர்களுடைய திரைப்படத்துல பங்கேற்றிருந்தது. ஜிவி பிரகாஷ் அவர் வந்து அதுக்கு இசையமைச்சிருந்தார். அப்படின்னு இதையே சீமான் அவர்களும் ஒரு மேடையில பேசியிருந்தார். உடனே அது ஒரு பேசு பொருளாக்கி அதை ஒரு பொய்யான விஷயமா மாத்தினாங்க. ஆனா வெற்றிமாறன் அவர்களே ஒரு நிகழ்வுல இல்ல அது சீமான் பாடினாரு, அதை இருந்தா எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி ஆமை ஓடு இப்போ இறங்கி பார்க்குறோம், ஒரு பெரிய ஆமை ஓட்டை திருப்பிட்டு வந்து ஒரு நபர் போயிட்டு இருந்தாரு. அப்போ அது எப்படி ஆமை ஓட்டுல ஒரு ஆள் தனியாக பயணிக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி உள்ளவர். ஏன்னா நானும் கடல்ல பெருசாக பயணிச்சது கிடையாது. ஆனாலும் உங்கள் மீனவன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல மூக்கையூர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மூக்கையூர்ல இருக்கக்கூடிய உங்கள் மீனவன் அப்படிங்கிறவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நாங்கள் சின்ன வயசுல வந்து அளவான ஆமை ஓட்டில் போயிருக்கோம். பட் அது சின்ன வயசுல 10 வயசுல, ஆனால் பெரிய ஆளுக போக முடியுமாங்கிறது எனக்கு தெரியலன்னு ஒரு பதில் போட்டிருந்தாரு. அப்போ ஆமையோட திருப்பி போட்டு கொஞ்சம் பயணிக்க முடியும், சிறியவரோ பெரியவரோங்கிற உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னும் நான் தனிப்பட்ட முறையில் போய் ஒரு ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது தோணி ஆமை அப்படின்னு ஒரு ஆமையே இருக்கு. ஆமையோட பேரே பார்த்தீங்கன்னா தோணி ஆமை. நீங்க வேணா கூகுள் பண்ணி பாருங்க, தோணி ஆமை அப்படின்னு தேடி பாருங்க. அதோடைய உருவம் ரொம்ப பெருசா இருக்கும், பயங்கர பெருசா இருக்கும். அந்த தோணி ஆமையை திருப்பி போட்டு ஒரு ஆள் தனியாக போகலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சில ரிசர்ச்ல இந்த மாதிரி போக முடியுங்கிறத வந்து சொல்லியிருக்கு. அப்போ ஏன் இதை இவ்வளவு தூரம் ஒரு பொய்யான கருத்தா நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நான் ஒரு பக்கம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். இன்னொன்று, சாப்பிட போகும்போது 200 கிலோவுக்கு மேல ஆமைக்கறி வந்து எனக்கு சமைச்சு வந்து மற்ற வந்தவங்க எல்லாத்துக்கும் பரிமாறினாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அப்போ உடனே எந்த ஊர்லோட ஆமை வந்து 200 கிலோ இருந்துச்சு, எந்த ஊர்லோட ஆமைக்கறி மொத்தமாக வரும். அது அந்த எம்பி அர்ச்சுனா ஒருத்தர் வந்து அந்த ஸ்ரீரங்கால வந்து பேசினவர் 2 கிலோ தான் இருக்கும் ஆமாம், 3 கிலோ தான் இருக்கும் ஆமான்னு சொல்லிட்டு போனார். சாதாரணமா இணையதளத்துல போய் தேடி பார்த்தோம்னா தெரியும் ஒரு ஆமையோட அளவு எவ்வளவு பெருசு இருக்கும். ஒரு ஆமை 350 கிலோ வரைக்கும் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஆமையை சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு 300 கிலோ பக்கத்தில் சமைக்கணும் அப்படின்னா புலிகள் எல்லாமே எல்லா வேலையை விட்டு போய் கடல்ல ஆமை தான் பிடிச்சிருப்பாங்கன்னு நக்கலா நையாண்டியா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பெரிய ஆமைகள் இருக்கு. ஒரு ஆமை 2 ஆமை பிடிச்சாலே 150 இருந்து 300 கிலோகிராம் வரைக்கும் அதை கறி உணவாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை அதை வந்து நமக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியுது. அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு அவதூறுகளை கையை கழட்டி விட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல மக்கள் எல்லாமே அவதூறு முழுசாவே நம்பிடுவாங்க. இந்த ரூட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் விஜய் அவர்கள் அரசியலில் நிற்க போறாருன்னு தெரிஞ்சதுல இருந்தேவும் இப்படிப்பட்ட பல விஷயங்களை கழட்டி விட்டு இந்த அப்பாவி மக்களை வந்து நம்ப வச்சிருக்காங்க. இதை கேட்கக்கூடிய நீங்கள் இதை வேலிடேட் பண்ணோம். சீமான் அவர்கள் ஆமைக்கறி சாப்பிட்டு விட்டார், நக்கல் கேலி கிண்டல். சீமான் அவர்கள் பிரபாகரனை சந்தித்து விட்டார், சந்திக்கவில்லை. அவர் கதையா பேசுறாரு, பொய்யா பேசுறாரு. நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை பத்தி பேசக்கூடிய ஒரே ஒரு மனிதர் செந்தமிழன் சீமானாக மட்டும்தான் இருக்கிறார். இப்போதைக்கு அரசியல் தலைவர்களை பார்க்கும்போது இந்த சீமான் அவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் என்பது ஒரு கார்பரேட் அரசியலுக்கு எதிரான அரசியல். குடிக்கிற நீரை இலவசமாக தருகிறேங்கிறாரு, தனியார் முதலாளி சும்மா விடுவானா? மருத்துவத்தை இலவசமாக தரேங்கிறார், மெடிக்கல் மாஃபியாவில் இருக்கக்கூடிய பெரிய கம்பெனிஸ் சும்மா வருவாங்களா? மெடிக்கல் மாஃபியா எவ்வளவு பெருசு, தனி ஒருவன்கிற படத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரியது இந்த மெடிக்கல் மாஃபியாங்கிறது. கல்வியை இலவசமாக தரேங்கிறார், இத்தனை கல்வி நிறுவனங்கள் சும்மா விட்டுருவாங்களா? அப்ப இத்தனை கார்பரேட் நிறுவனங்களும் சேர்ந்து இந்த கார்பரேட்டை எதிர்க்கிற ஒரு மனிதனுக்கு எதிராக எவ்வளவு பெரிய சதி வேலைகள் நடக்கும். இதை புரிஞ்சுக்க முடியலையா அவங்கனால? இப்போ சீமான் அவர்கள் மீது வைக்கக்கூடிய ஒவ்வொரு அவதூறையும் நீங்க நம்புறதுங்கிறது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் தோற்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய மகனும் என்னுடைய மகனும் அரசாங்கத்துல அதிகாரப்பூர்வமாக கொடுக்கக்கூடிய இலவசமான குடிநீரையும் இலவசமான தரமான கல்வியையும் இலவசமான தரமான மருத்துவத்தையும் நமக்கு கிடைக்க வைக்காமல் இதுல முழுக்க வியாபாரமாக்கி காசாக்குறதுக்கு இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிகளுடைய சதி வாய்ப்புல உங்களை மாதிரி ஆளுக உள்ள விழுந்துக்கிட்டு சீமான் மாதிரி உண்மையான போராளிகளை பத்தி புரிஞ்சுக்காம கடைசியில நீங்களே உட்காந்துருக்க மரத்தோட கிளையை நீங்களே விற்ற மாதிரி இங்கு சீமான் அவர்கள் மீது பரப்பப்படும் அவதூறான செயல்கள் என்பது தமிழ் தேசியத்தை ஒழிப்பதற்காகவும் இங்கு இருக்கக்கூடிய கார்பரேட் அரசியலை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலும் சீமான் அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. கடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சீமான் அவர்கள் முன்வைக்கும் அரசியல் தான் ஆக சிறந்த அரசியல் அப்படின்னு புரிந்து கொண்ட 20 லட்ச வாக்காளர்கள் இன்னும் இருக்கிறார்கள். இந்த 20 லட்ச வாக்காளர்கள் என்பது எவ்வளவு பெரிய புயல் அடித்தாலும் அதுலேயும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு நம்பிக்கையான தமிழ் தேசியவாதிகள் என்று நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இந்த 20 லட்சம் பேருடைய சிந்தனைகளும் மீதி இருக்கிறவர்கள் அனைவருக்கும் வந்து சேர வேண்டும். இங்கே இருக்கும்போது நம்ம நிறைய கருத்துக்கள் பேசுகிறோம். நம்ம வந்து விஜய் அவர்களை வந்து நம்ம இலக்காரமாக பேசணும், ஏதனமாக பேசணுங்கிற எண்ணம் நமக்கு கிடையாது. தமிழ்நாட்டை யார் ஆண்டாலும் ஏன் நீங்கள் தமிழ் தேசியத்தை முன் வச்சு தமிழ் தேசியத்தை காப்பாற்றுங்களேன். அண்மையில் கூட தமிழ்நாடு நாள் அப்படின்னு ஜூலை மாதம் நடந்த அந்த ஒரு தேதியை
தமிழ்நாடு நாள் அப்படின்னு விஜய் அவர்கள் கொண்டாடுவதற்கான வாழ்த்து செய்தி தெரிவித்தாருன்னு ஒன்று இருக்கு. என்னைக்கு ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடுன்னு நாளாக பிரிச்சாங்களோ, பிரிச்ச நாளாகிய நவம்பர் 1 தானே தமிழ்நாடு நாளாக இருக்கும். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று அதிகாரப்பூர்வமாக பெயர் வைத்த நாள் தான் தமிழ்நாடு நாள் அப்படின்னா ஒரு சந்தேகம் வருது இல்லை உங்களுக்கு? இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு உங்களுடைய பிறந்த நாள் என்பது நீங்க என்னைக்கு பிறந்தீங்களோ அன்னைக்கு வச்ச அந்த தேதியா, இல்லை உங்க பெற்றோர்கள் என்னைக்கு உங்களுக்கு பெயர் சூட்டினார்களோ அந்த நாள் உங்களுக்கு பிறந்த நாளா? அப்ப தமிழ்நாடு நாள், தமிழ்நாடுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது எப்போ? மொழிவாரி தேசியமாக எல்லாத்தையும் பிரிக்கும் போது தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரான்னு பிரிக்கிறப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்ற மாநிலங்கள் எல்லாமே அதை பிரிச்ச நாளை, மாநில நாளை கொண்டாடும் போது தமிழ்நாடு மட்டும் ஏன் ஜூலை மாசத்துல ஒரு நாளை படிச்சு தமிழ்நாடு நாளை கொண்டாடுது? நீங்களே சொல்லுங்க. பிறந்த நாள் அப்படிங்கிறது நமக்கு பிறந்த நாளா, இல்லை பெயர் வைத்த நாள் நமக்கு பிறந்த நாளா? சரி, உண்மையிலேயே தமிழ் தேசியத்தை காக்க வந்த ஒரு நபர் விஜய் அவர்கள் என்றால், ஏன் விஜய் அவர்கள் இந்த தமிழ்நாடு நாளை தமிழ்நாடு என்னைக்கு பிரிக்கப்பட்டதோ அன்னைக்கு கொண்டாடுவதற்கான முயற்சியை ஏன் இருப்பதில்லை? ஆனால் சீமான் முன்வைத்தாரே, முருகன் அப்படிங்கிற ஒரு கடவுள் வட மாநிலத்திலிருந்து வந்த ஒரு கடவுள்னு சொல்லி ஒரு திரைப்படமே வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுல எதிர்த்து நின்று இல்லை முருகன் என்பவர் தமிழ்நாட்டு கடவுள் அப்படின்னு நின்னார் யாரு? சீமான் தானே. இதே தமிழக வெற்றி கழகம் சார்ந்த இந்த தமிழ் தேசியத்தை காக்க வந்த விஜய் அவர்களா? திருச்செந்தூர் முருகன் கோயில்ல அவங்களுக்கு தேவையான குடமுழுக்கு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது தமிழ்ல தான் மந்திரங்கள் ஓதப்பட வேண்டும் அப்படின்னு சட்ட போராட்டம் பண்ணி வென்று தமிழை அந்த குடமுழுக்கு நிகழ்வை நடக்க வைத்தது செந்தமிழ் சீமான் அவர்கள் தானே. ஆனா தேர்தல் முடிஞ்சது பிறகும் அதே திருச்செந்தூர் கோயிலில் போய் முருகா நான் ஜெயிக்கணும் அப்படின்னு போய் வேண்டிக்கிட்டது இந்த விஜய் அவர்கள். ஏன் அந்த முருகனுடைய குடமுழுக்கு தமிழில் தான் நடக்க வேண்டுங்கிற ஒரு சட்டத்தை ஏன் கட்டாயப்படுத்தலை இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர்? இப்படின்னு நம்ம பல கேள்விகளை கேட்கணும். ஆள்வது யாராயினும் வாழ்வது தமிழ் தேசியமாகட்டும்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு இருந்தால் ரொம்ப நல்லது. இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். தமிழ் தேசியம் சார்ந்த முன்னெடுப்புகள் என்னென்ன செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சிந்திக்கக்கூடிய விஷயங்கள். எதனால சீமான் என்ன ஒரு தனிநபர் மீது வைக்கக்கூடிய அவதூறுகள் இவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. எப்பேற்பட்ட விஷயங்களை இவங்க மறைக்கிறாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா? யாரெல்லாம் சீமான் மீது அவதூறை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அடையாளம் தெரியாத ஃபேக் ஐடி வச்சிருக்கக்கூடிய தவறான கருத்துக்களை சொல்லணுங்கிற எண்ணம் உடையவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதுவேவும் இயக்குனர் பாலாவா இருக்கட்டும், இயக்குனர் சிங்கம்புலி அவர்களாக இருக்கட்டும், மற்ற திரைப்பட இயக்குநர்களாக இருக்கட்டும், இயக்குனர் சேரன் அவர்களாக இருக்கட்டும், பலர் சீமான் அவர்களை வாழ்த்தி பேசியிருக்கோம். நாங்கள் கஷ்டப்பட்ட பிள்ளைங்களுக்கு அவர் தான் ஆதரவாக இருக்கிறாரு, எப்பவுமே தூய தமிழ்ல தான் பேசுவார், எப்பவுமே தமிழ் தேசியத்தை பற்றி தான் பேசுவார். பாரதி ராஜா, மறைந்த பாரதி ராஜா அவர்கள், மணிவண்ணன் அவர்கள். அப்போ புரிஞ்சுக்கணும்ல, நான் என்னுடைய முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ஆக்கப்பூர்வமான அரசியல் கருத்துக்களை முன்வைங்க, அவதூறுகளை நம்பி ஏமாறாருங்க. உண்மை எதுங்கிறத ஆராய்ஞ்சு உங்களுக்கு நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கான தொழில்நுட்பங்களும் காலகட்டங்களும் இப்போ இருந்துட்டு இருக்கு. ஏன் நம்ம அதை நோக்கி போறதில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு ஆதங்கமான கேள்வியாக இருந்துச்சு. ஒருவேளை இன்னும் பல கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்க வேண்டியது இருக்கிறது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களிடம் பகிருங்கள். பீமன் வலையொலிக்கு ஆதரவு தெரிவிங்கள். நன்றி மற்றும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம்.